தமிழகத்தினுடைய நலனுக்காக நிதியை வழங்க வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து தாங்கள் கூறியதால் தான் அதனை ஏற்று தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விடுவித்தது என அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சார பயணத்தில் ஈடுபட்டுள்ளார். அந்த பயணத்தின் ஒரு பகுதியாக பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசின அவர், ஏழை மக்களை ஸ்டாலின் ஏமாற்றுகிறார் என்றும் 100 நாள் வேலை திட்டத்திற்கான சம்பளத்தை ஏழை மக்களுக்கு கொடுக்காததால் மத்திய அரசு மீது அவர் குற்றம் சாட்டுகிறார் என்றும் கடுமையாக விமர்சித்தார். இது தொடர்பாக தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் நேரில் பேசிய பொழுது, இந்த திட்டம் தொடர்பாக முறையான கணக்கை தமிழக அரசு காட்டவில்லை, அதனால் நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என அவர் தன்னிடம் தெரிவித்ததாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழகத்தின் நலனுக்காக நிதியை நீங்கள் விடுவித்துதான் ஆக வேண்டும் என தொடர்ந்து தாங்கள் கோரிக்கை வைத்ததால் அதனை ஏற்று மத்திய அரசு நிதியை விடுவித்தது என்றும், இதே போலதான் எல்லா திட்டங்களிலும் ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் அரசாக ஸ்டாலின் அரசு செயல்படுகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். திமுகவிற்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைந்து விட்டதால் மக்களை குழப்பி பத்திரிகைகளில் பேட்டி அளிப்பதற்காகவே 4 IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். யார் தவறான செயல்கள் செய்தாலும் தவறான தகவல் சொன்னாலும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த அவர், சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடப்போகிறது எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்ததும் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என கூறிய எடப்பாடி பழனிசாமி, தாங்கள் தமிழகத்தை மீட்டு மக்களை காப்போம், ஸ்டாலினுக்கு பை பை சொல்வோம் என்று தெரிவித்தார்.